ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜினிதாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, என்னடா வெங்காயம் தக்காளி முட்டையோடு வந்திருக்கனே அப்படின்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி இதை வச்சு தாங்க சூப்பரான ஒரு டிஷ் பண்ண போகிறோம். வேறு ஒன்றும் இல்லைங்க, எக் பொடிமாஸ் தான். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சு கடாய் சூடானதும் கொஞ்சமாக எண்ணெய், கடுகு, ஜீரகம்லாம் போட்டு இது கூடவே பொடியாக நறுக்குனா ஒரு 2 பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கூடவே 2 பச்சை மிளகா, இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூடவே பொடியாக நறுக்குன ஒரு தக்காளி. உங்களுக்கு தக்காளி வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது நல்லா வேகட்டும். இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறமா இது கூட மசாலா ஐட்டம் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதிலையே நம்ம எடுத்து வச்ச முட்டையை எடுத்து ஊற்றிக்கலாம். நான் 4 முட்டை எடுத்திருக்கேன். இந்த மாதிரி மத்தியில் 4 முட்டையும் உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போ இது கூடவே கொஞ்சமாக மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு, ஒரு 2 நிமிஷம் விட்டு கலந்து விட்டிங்கன்னா அந்த முட்டை நமக்கு நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கும். இப்போ முட்டையை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ சூப்பரான எக் பொடிமாஸ் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த எக் பொடிமாஸ் சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும். இல்லை நீங்கள் உங்கள் வீட்டில் தோசை ஊற்றுறீங்க அப்படின்னா அந்த தோசைக்குள்ளே வச்சு கூட நம்ம சூப்பராக சாப்பிட்லாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இது சப்பாத்திக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ மறக்காமல் நீங்கள் இந்த எக் பொடிமாஸ் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். எண்டு காடு போட்டு எகத்தால பாடா பண்றீங்க. எனக்கு எண்டே கிடையாதுடா.